ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் உங்கள் எல்லோருக்கும் சுதந்திரத்தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நாடு சுதந்திரமடைந்த 78வது வருடத்தை நினைவுகூரும்படியாக தேசமெங்கும் ஒரு விடுதலையின் நாள், சுதந்திரத்தின் நாளாக கொண்டாடப்படுகிறது. அதே வேளையிலே இந்த பூமியில் வாழ்கிற மனிதர்கள் பலரும் விரும்புகிற ஒரு காரியம் விடுதலை. சிலர் கடலிலே அடிமைப்பட்டு கிடப்பார்கள், சிலர் நோய்க்கு அடிமைப்பட்டு கிடப்பார்கள், சிலர் மனிதருக்கு அடிமைப்பட்டு கிடப்பார்கள், சிலர் சில சூழ்நிலையிலே அடிமைப்பட்டு கிடப்பார்கள். இப்படி பலவிதமான சூழ்நிலைகளிலே அடிமைப்பட்டு கிடக்கிற மனிதன் தான் ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் அந்த விடுதலையிலே ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக வாழ வேண்டும். பொதுவாக மனிதன் பாவத்திலே வாழ்கிறான். பாவத்திலே வாழ்கிற மனிதனுக்கு பலவிதமான நெருக்கடியான சூழ்நிலைகள் வருகிறது. அப்போ இந்த பாவத்திலிருந்து ஒரு மனிதன் விடுதலையாக்கப்படும்போது அவனுடைய வாழ்க்கையிலே மற்ற காரியங்களிலேயும் அவனால் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். கலாத்தியர் 1வது அதிகாரத்திலே அங்கே 4வது வசனம் சொல்கிறது, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இங்கே இந்த வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், இந்த பொல்லாத பிரபஞ்சம், இந்த உலகத்தில் இருந்து நம்மை விடுவிக்கும்படியாக, பாவத்திலே வாழ்கிற நம்மை விடுவிக்கும்படியாக பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக தம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்தார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, மனிதனிடத்தில் பாவம் இருக்கிறது. இந்த பாவம் மன்னிக்கப்படும் போது அவனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான விடுதலை கிடைக்கிறது. முதலாவதாக, பாவம் மன்னிக்கப்படும் போது மனிதன் ஆத்ம விடுதலையை பெற்றுக்கொள்கிறான். இரண்டாவதாக, அழிவுக்கு தப்புவிக்கிற அந்த ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்கிறான். மூன்றாவதாக பார்க்கும்போது பல நெருக்கடியான நிலையிலே சூழ்நிலையிலே அடிமைப்பட்டு கிடக்கிற மனிதனுக்கு கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறார். அப்போ ஆகவே நம்முடைய விடுதலைக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான விடுதலைக்கு கர்த்தர் தேவை. நீங்கள் எபிரேயர் 11வது அதிகாரத்திலே அங்கே 7வது வசனத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் அங்கே பாருங்க, நான் வாசிக்கிறேன், கேளுங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனால அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். இங்கே இந்த எபிரேயர் 11வது அதிகாரத்தில் இந்த 7வது வசனத்திலே ஒரு விடுதலையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விடுதலை கர்த்தர் மேல வைக்கிற விசுவாசத்தினுடைய அடிப்படையிலே கிடைக்கும். நாம பார்க்கிறோம்,
இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது, அதாவது கர்த்தர் மேல வைக்கிற விசுவாசத்தில் ஆக்கினைக்கு தப்புவிக்கப்படுகிறார்கள். அதாவது அழிவுக்கு, நரகத்துக்கு தப்புவிக்கப்படுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். நம்ம வேத பகுதியில் ஆதியாகமம் 6வது அதிகாரத்திலே அங்கே நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இந்த எபிரேயர் 11வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலேயும் நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த நோவா அந்த நாட்களிலே வாழ்ந்த அந்த மனிதர்களுக்குள்ள அவன் ஒரு கர்த்தருக்கு பிரியமானவனாக, கர்த்தருடைய கிருபையை பெற்றவனாக வாழ்ந்து வந்தான். இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று, அங்கே அந்த தேசத்திலே பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த முழு உலகத்திலேயுமே பாவம் மிகுதியானது. பாவம் மிகுதியானது நிமித்தம் கர்த்தர் மனிதனை உண்டாக்கினதுக்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். அதனால் அழிக்க முற்படுகிறார். முழு மனித குலத்தையும் அவர் அழிக்க முற்படுகிறார். அப்படி முழு மனித குலத்தையும் அழிக்க முற்படும் போது அந்த நாட்களிலே இருந்த ஒரு நீதிமான் நோவாவாக இருந்தார். அப்போ அவரிடத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறார். அவர் பேசும்போது ஒரு எச்சரிப்பான காரியம், அதாவது மழை வரப்போகுது, நீ ஒரு பேழையை உருவாக்க வேண்டும் என்று கர்த்தர் சில காரியங்களை சொல்லி நோவாவுக்கு சொல்லி இருந்தார். ஏனென்றால் அந்த நாட்களிலே மழை பெய்கிறது இல்லை. அப்போ மழை பெய்யாத காரணத்தினால நோவா கர்த்தர் சொன்ன வார்த்தையை மறுக்கவில்லை. நோவா கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் ஏற்றுக்கொண்டவராக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தர் சொன்னார் மழையினால நான் வெள்ளத்தினால அழிப்பேன் என்று சொல்லியிருந்தார். அந்தபடியாகவே நீ பிழையை உண்டு பண்ணு என்று சொல்லியிருந்தார். அப்படியே நோவா கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய எச்சரிப்பின்படி அவர் பேழையை உருவாக்கினார். அப்போ பேழையை உருவாக்கும் போது பாருங்க, அந்த நாட்களிலே அநேகர் கேட்டிருக்கலாம், இதற்காக இந்த பேழையை நீ உருவாக்குறான்னு கேட்டிருக்கலாம். ஏன்னா அதற்கு முன்பாக அப்படி ஒரு பேழை பூமியிலே இல்லை. அப்போ நோவா இதைத்தான் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாரு? கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்தை அழிக்கப் போகிறார், மனம் திரும்புகள் என்று. ஆனால் ஜனங்கள் யாரும் மனம் மாறுகிறதா இல்லை. ஆனால் நோவா பாருங்க, தேவனுடைய எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி, அவனுக்கு கர்த்தர் மேல ஒரு பயபக்தி இருந்தது. தொடர்ந்து பாருங்க, பேழையை உண்டு பண்ணினான். தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். தொடர்ந்து அந்த வசனத்தில், அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அவன் பேழையை அவர் கட்டி முடிக்கிறார். அங்கே பெரு வெள்ளம் வருகிறது. பெரு வெள்ளம் வரும்போது ஜனங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறார்கள். ஜனங்கள் எல்லாம் மரித்து போகிறார்கள். இன்னும் எல்லா உயிரினங்களும் அழிந்து போகிறது. ஆனால் கர்த்தருடைய வாக்குறுதிக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அந்த நோவா அந்த பேழைக்குள்ளாக தன்னோடு கூட தன்னுடைய குடும்பத்தார், அதாவது 8 பேரும், இன்னும் கர்த்தர் சொன்ன அந்த பறவைகள், விலங்குகள் எல்லாவற்றையோடும் கூட அவன் அந்த பேழைக்குள்ளாக இருந்து அந்த அழிவுக்கு தப்புவிக்கப்பட்டான். ஆனால் பாவத்திலே வாழ்ந்த மனிதர்கள் அழிந்து போனார்கள். அதே வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த நோவா அவரோடு கூட அவருடைய குடும்பமும் காக்கப்பட்டது. அப்போ ஆக எனக்கு அன்பானவர்களே, அங்கே பார்க்கிறோம், ஒரு பெரும் அழிவுக்கு அந்த குடும்பத்தை கர்த்தர் தப்புவிக்கிறார். அந்த குடும்பத்தை தப்புவித்து அவர்களுக்கு ஒரு பெரியதொரு விடுதலையை கொடுக்கிறார். காரணம் என்ன? அவர்கள் கர்த்தரை விசுவாசித்தார்கள்.
அப்போ நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்கிற அந்த மனிதர்கள் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக, இந்த பூமியிலே வாழ்கிற மனிதர்கள் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காகவே நமக்காக அவர் தேவனாயிருந்தும் இந்த பூமியிலே மனிதனாக வந்து பிறந்தார். அவர் மனிதனாக வந்து பிறந்து நம்மை மீட்கும்படியாக பாவத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிற மனிதனுக்கு, பாவ வாழ்க்கை வாழ்கிற மனிதனுக்கு இந்த பாவத்தில் இருந்து, இந்த சாபத்தில் இருந்து, அவனுடைய அக்கிரமத்தில் இருந்து ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்தார். அப்போ அதே வேளையிலே அந்த உயிர்த்த இயேசுவை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ஒரு விடுதலையை, பாவத்தில் இருந்து விடுதலை பெற்றவர்களாக, நரகத்தில் இருந்து விடுதலை பெற்றவர்களாக, பாவ வாழ்க்கையில் இருந்து ஒரு விடுதலை பெற்றவர்களாக இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்குள் ஜெயிக்கிறவர்களாக மாற்றப்பட்டு விடுகிறார்கள். ஆக எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை சுவிசேஷமாக அறிவிக்கப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு விடுதலை உண்டாகக்கூடிய அந்த மூலாதாரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தினுடைய அடிப்படையிலே அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது. அவன் கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் அவனுடைய வாழ்க்கையிலே விடுதலை, இம்மையிலும் விடுதலை, மறுமையிலும் அவனுக்கு நன்மையாக அமைகிறது. அப்போ ஆக எனக்கு அன்பார்களே, இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்படுகிறது. வேதம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று யோவான் 8:32 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சத்தியம் நமக்கு என்ன சொல்கிறது? கிறிஸ்துவை விசுவசிக்க வேண்டும். அன்னைக்கு நோவா கர்த்தரை விசுவசித்தார், அதனால அவரும் அவருடைய குடும்பமும் தப்புவிக்கப்பட்டது. அப்ப நாமும் கர்த்தரை விசுவாசித்து வாழ்ந்தால், கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களாக வாழ்ந்தால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவராக வாழ்ந்தால், நாமும் பாவ வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, இந்த பூமியில வாழ்கிற காலமெல்லாம் நாமும் கர்த்தருடைய நாமத்தினாலே, கர்த்தராலே பல விடுதலைகளை பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே வாழ முடியும். ஆகவே எனக்கு அன்பான சகோதரே சகோதரியே, உங்க வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகளை நெருக்கப்பட்டு விடுதலையின்றி இருக்கிறீர்களா? உங்களுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை தருகிறார். எப்படி நோவா கர்த்தரை விசுவாசித்ததினால பெரும் அழிவுக்கு, மரணத்துக்கு அவன் தப்புவிக்கப்பட்டானோ, அவனுடைய குடும்பம் தப்புவிக்கப்பட்டதோ, அதுபோல நாமும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டால், நீங்களும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் அழிவுக்கு தப்புவிக்கப்பட முடியும். ஆத்துமா அழிவுக்கு தப்புவிக்கப்பட முடியும். இந்த உலக சூழ்நிலைகளில் உள்ள அழிவுக்கு தப்புவிக்கப்பட முடியும். இந்த உலகத்தில் வாழ்கிற பாவ பழக்க வழக்கங்களில் இருந்து விடுதலையாகி தப்புவிக்கப்பட முடியும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, எந்த நெருக்கமான நிலையில இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும், நோயில அடிமையாயிருந்தாலும், பாவ பழக்க வழக்கங்கள் அடிமையாயிருந்தாலும், கடனுக்கு அடிமையாயிருந்தாலும், சில மனிதர்களுக்கு அடிமையாக இருந்தாலும், நாம் ஏறெடுத்து பார்க்க வேண்டியவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நிச்சயமாக உங்களுக்கு பாவத்தில் இருந்து மட்டுமல்ல, சாபத்தில் இருந்து மட்டுமல்ல, இந்த பூமியில வாழ்கிற காலம் வருகிற எல்லா நெருக்கடியான நிலையில் இருந்தும் கர்த்தர் ஒரு பரிபூர்ண விடுதலையை தந்து நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள், விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் அந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.